எதிர் உலகம் படைத்திட புதிய நல் உறவுகள் மலர்ந்திட புறப்படுவோம் நாம் தோழரே, புகழ்ந்திடுவோம் நம் இயேசுவை. இதயம் திறந்து அன்பை பொழிந்து இயேசு அழைக்கிறார். உறவில் மலர்ந்து உயிரில் கலந்து வாழ்வை தொடுகிறார். இதயம் திறந்து அன்பை பொழிந்து இயேசு அழைக்கிறார். உறவில் மலர்ந்து உயிரில் கலந்து வாழ்வை தொடுகிறார். அனைத்தையும் படைத்த இறைவனை நாம் வணங்கியே தொழுது கொள்வோம். ஆண்டவர் இயேசு மீட்பினை நம் மகத்தினில் ஏற்று மகிழ்வோம். கோவிலாய் நெஞ்சில் குடிகொள்ளும் தூய ஆவியின் வழியில் செல்வோம். கோவிலாய் நெஞ்சில் குடிகொள்ளும் தூய ஆவியின் வழியில் செல்வோம். புனிதமாய் நாமும் வாழ்ந்திடவே திருப்பலியினில் அருள் விளைவோம். புனிதமாய் நாமும் வாழ்ந்திடவே திருப்பலியினில் அருள் விளைவோம். புதியதொரு உலகம் படைத்திட புதிய நல்லுறவுகள் மலர்ந்திட புறப்படுவோம் நாம் தோழரே, புகழ்ந்திடுவோம் நம் இயேசுவை. ஆண்டவரே உந்தன் சந்நிதி நின்று ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். அருள்பணி செய்யும் இறை குருவை ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். இருளினில் வாழ்ந்த காலங்கள் போதும், இறை ஒளி நம்மை நடத்தும். பாதைகள் மறந்த பயணங்கள் இனி வார்த்தையின் வழியில் செல்லும். ஆயன் குரல் கேட்ட மந்தையை போல் நாம் இயேசுவின் பாதை செல்வோம். ஆயன் குரல் கேட்ட மந்தையை போல் நாம் இயேசுவின் பாதை செல்வோம். தோளினில் அன்பாய் தூக்கியை காக்கும் இயேசுவில் மகிழ்வு கொள்வோம். தோளினில் அன்பாய் தூக்கியை காக்கும் இயேசுவில் மகிழ்வு கொள்வோம். புதியதொரு உலகம் படைத்திட புதிய நல்லுறவுகள் மலர்ந்திட புறப்படுவோம் நாம் தோழரே, புகழ்ந்திடுவோம் நம் இயேசுவை. இதயம் திறந்து அன்பை பொழிந்து இயேசு அழைக்கிறார். உறவில் மலர்ந்து உயிரில் கலந்து வாழ்வை தொடுகிறார். இதயம் திறந்து அன்பை பொழிந்து இயேசு அழைக்கிறார். உறவில் மலர்ந்து உயிரில் கலந்து வாழ்வை தொடுகிறார். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
குழந்தை தெரசால் விழா. இறையேசுவில் அன்பானவர்களே, தாய் திருச்சபையோடு இணைந்து வேத போதக நாடுகளின் பாதுகாவலியாக விளங்கும் புனித குழந்தை இயேசுவின் இனிய தெரசாவின் விழாவை சிறப்பிக்க தங்களின் பாதுகாவலியாக செயல்படும் குழந்தை தெரசால் அன்பியம் அன்போடும் வாஞ்சையோடும் வரவேற்கின்றோம். சிறிதும் பெரிதும் இணையும் ஈடற்ற விழா. ஆம், முதலாவது குழந்தை இயேசுவின் புனித தெரசாவின் விழா. இரண்டாவது உலக முதியோர் தின விழா. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்பர். முதுமை இரண்டாம் குழந்தை பருவம் என்பர் உளவியலாளர். சின்ன பையன் சொல்லுறத நாம கேட்கணுமா என்று சவால் விட்ட காலங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. முதுமையை கொண்டாட வேண்டிய தேவைகளும் அதிகரிக்கின்றன. வெளித்தோற்ற உருவங்கள் அல்ல, மாறாக உள்ளார்ந்த அனுபவங்களும் உள் ஆற்றல்களுமே ஒருவரை வலிமையாளராக விண்ணரசில் பெரியவராக மாற்றுகின்றன. அவ்வகையில் அடைப்பட்ட துறவு வாழ்வை மேற்கொண்டிருந்த புனித குழந்தை தெரசா சிறு சிறு நற்செயல்கள் வழியாக தன்னை இறைவனுக்கு நறுமணமிக்க பலிபொருளாக மாற்றினார். இன்று மறைபோதக நாடுகளின் பாதுகாவலியாகவும் வீற்றிருக்கின்றார். முதியோரும் தங்களால் இயன்ற சிறு சிறு நற்செயல்களை செய்வதன் வழியாக முதுமையிலும் கனிதரும் மரங்களாக இறை திட்டத்தில் பங்கேற்கலாம். மண்ணில் புதைந்திருக்கும் மாணிக்கமாய், விதைக்குள் மறைந்திருக்கும் விருட்சமாய் நமக்குள்ளே ஆற்றல்கள் பல வடிவங்களில் தேங்கி கிடக்கின்றன. அவற்றை ஆக்க சக்தியாய் மாற்றிட சின்னஞ்சிறிய செயல்களில் கவனம் செலுத்தி சிறு பிள்ளைகளை போன்று குழந்தைகளுக்குரிய மனப்பான்மையை வளர்த்து கொள்வோம். இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கும் புனித குழந்தை தெரசால் அன்பிய குடும்பங்கள், பொறுப்பாளர்கள், புனிதையின் நாமம் கொண்ட அனைவரையும் பலியில் இணைத்து இறையாசிரியை பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவின் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, இதை திருப்பலியில் பின்வரும் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அந்நாள் ஒப்புடக்கூடிய நன்றி திருப்பலி மகள் குடும்ப ஒற்றுமைக்காகவும், ராஜேஸ்வரி கண்ணன் பார்க்கின்ற தொழிலை இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும், குழந்தைகளை ஆசிர்வதிக்கும்படியாகவும், கண்ணன் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கும்படியாகவும், ஸ்டீபன் ராஜுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாகவும், திருமண காரியம் நடைபெறும்படியாகவும், புனித அந்தோணியார் வழியாகவும், அன்னை மரியாள் வழியாகவும் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அமலவை அருட்சகோதரிகள் ஒப்புக்கொடக்கூடிய நன்றி திருப்பலி இன்று தனது நாம விழாவை கொண்டாடுகிற அருட்சகோதரி புஷ்பம் அவர்களை இறைவன் நிறைவாய் ஆசிர்வதிக்கும்படியாகவும், உடல் உள்ள சோர்ந்து பணியாற்றும்படியாகவும், விரும்புகிற ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கப்படும்படியாகவும், அவர்களுடைய பாதுகாவலில் புனித குழந்தை தெரசால் வழியாகவும், அமல அன்னை வழியாக நாம் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். அமல்ராஜ் அல்போன்சால் ஒப்புக்கொடக்கூடிய நன்றி திருப்பலி இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும், எந்நாளும் இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும், தனக்கு காலில் வந்த வியாதி குணமானதற்கு நன்றியாகவும், பூரண சுகம் கிடைக்கும்படியாகவும், இறைவனிக்கு சென்றக்கூடிய மகளை இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும், அவள் பணி சிறக்கும்படியாகவும், மகன் குடும்பத்தை இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும், அவர்கள் பார்க்கின்ற வேலையை ஆசிர்வதிக்கும்படியாகவும், பேர குழந்தைகள் உடல் சுகத்தோடு கல்வி ஞான ஒழுக்கத்தில் சிறந்து வளரும்படியாகவும், மண்ணின் மைந்தர்கள் அருட்தந்தையர்கள் அருட்சோதர்களுடைய உடல் உள்ள சுகம் தந்து காக்கும்படியாகவும், பணி சிறக்கும்படியாகவும், பங்கு தந்தையை ஆசிர்வதித்து உடல் உள்ள சுகம் தந்து பாதுகாக்கும்படியாகவும், அவருடைய பணி சிறக்கும்படியாகவும், புனித அமலோர் பணி வழியாகவும், புனித அந்தோணியார் வழியாகவும் இறைவனுக்கு நன்றியாக நாம் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். ராஜா அன்னமரியாள் ஒப்புக்கொடக்கூடிய நன்றி திருப்பலி இறைவன் இந்நாள் வரை செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ளவர்களையும் மகள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும், மகன்கள் பார்க்கின்ற வேலை இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும், கால்நடைகள் விவசாயத்தை ஆசிர்வதித்து வழிநடத்தும்படியாகவும், குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் நிலைத்திருக்கும்படியாகவும், குழந்தைகள் அனைவருக்கும் நல்ல கல்வி ஒழுக்கத்தில் தெய்வ பயத்தில் சிறந்து விளங்க ஆண்டவர் தாமே கோடி அற்புதர் வழியாக எல்லா அற்புதங்களையும் செய்யும்படியாக வேண்டுவோம். குழந்தை தெரசால் அன்பிய குடும்பங்கள் ஒப்புக்கொடக்கூடிய நன்றி திருப்பலி. இந்த திருப்பலியை குழந்தை தெரசால் அன்பிய குடும்பங்கள் உண்டாக இணைந்து ஜெபிக்கிற வேளையில் ஆண்டவர் தாமே கடந்த காலங்களில் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து சமாதானம் இறை ஞானம் பெருகும்படியாகவும், சிறியவர் முதல் பெரியவர் வரை ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும், புனித குழந்தை தெரசாலை போல பங்கில் உள்ள அனைத்து சிறு பிள்ளைகளும் இயேசுவை அதிகமாய் தேடவும், அன்பு செய்யவும், அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக வாழவும் வளரவும், அன்பியத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக அன்பிய கூட்டங்கள் சிறப்பாக நடைபெற இறைவன் கிருபை செய்திரும்படியாகவும், பாவத்திலிருந்து நல்ல விடுதலையும், நோயிலிருந்து நல்ல சுகத்தையும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படி செய்யும்படியாகவும், பங்கில் உள்ள அனைத்து வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நற்சுகத்தையும் பாதுகாப்பையும் இறைவன் கொடுத்திரும்படியாகவும்,
புனித குழந்தை தெரசல் வழியாக இப்பலியிலே ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். ஜான் ஜோசப் டயானா குடும்பத்தினர் இணைந்து ஒப்புவிடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த அப்பா அலங்காரம், அம்மா சுசையம்மாள் இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த பெரியவர்கள் யாரும் செய்யாத ஆன்மாக்கள் அடுத்த ஜோசப் அன்னோர் ஆகியோருடைய ஆன்மாக்கள் நிலைத்து இளைப்பாறுதல் அடையும்படியாகவும் இறையாசிர் குடும்பத்தில் நிலைத்திருக்கும்படியாகவும் நாம் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். மேலும் அமல்ராஜ் அல்போன்சால் கூடக்கூடிய மரித்தோர் 24வது ஆண்டு நினைவு திருப்பலி, கிறிஸ்துக்குள் மரித்த முத்துமரியாள் மரிய அலங்காரம் இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், அருட்சந்தை வியாகம்மாள், அருட்தந்தை ஜோசப் அன்னோர், ஞானமுத்து, அந்தோணியம்மாள், வள்ளி, செல்லம்மாள், கித்தேரியான், மிக்கேல் ஞானப்பிரகாசம், ஆதம்மாள், மிக்கேல், அந்தோணியம்மாள், சார்லஸ் இவருடைய ஆன்மாக்கள் நிறுத்தி இளைப்பாறுதல் அடையும்படியாகவும் யாரும் இல்லாத ஆன்மாக்களுக்காகவும் நாம் இப்பலியில் வேண்டிக் கொள்வோம். அமலராணி ஒப்புடக்கூடிய மரித்தோர் 48வது ஆண்டு நினைவு திருப்பலி, கிறிஸ்துவுக்குள் மரித்த அருட்சகோதரி வியாகமலருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், குடும்பத்தில் மரித்த இயேசு மரி அந்தோணி, மரிய சௌரி, ஞானமுத்து, அந்தோணியம்மாள், மரிய அலங்கார முத்துமரியாள், சின்ன சௌரி முத்து, சூசியம்மாள், அந்தோணி சௌரியம்மாள், வேளாங்கண்ணி, மரிய மிக்கேல், தெரசம்மாள், ஆரோக்கியம் இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுக்கு இளைப்பாறுதல் அடையும்படியாகவும் யாரும் நியாத ஆன்மாக்களுக்காகவும் நாம் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களை கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து ஆண்டவர் தம்மை ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியுமாகுக. புகழுகின்றோம் யாமும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்து கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறி தந்தை நின்று நிரந்தரமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத
ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆ ஆ, 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது ஆட்சி எளியோருக்கும் சிறுவருக்கும் உரியதாகும்படி செய்தீரே. புனித தெரேசாவின் சிறுவழியை நாங்களும் பின்பற்றச் செய்து அவரது பரிந்துரையால் உமது நிலையான ஆட்சியை எங்களுக்கு உறுதியுடன் வெளிப்படுத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறை வார்த்தைகள் 10 முதல் 14 சி முடிய. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறை வார்த்தைகள் 10 முதல் 14 சி முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முளைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, நீ வாழும் இல்லம் என்னுள்ளம் அதில் வந்து தங்கும். இறைவா, நீ வாழும் இல்லம் என்னுள்ளம் அதில் வந்து தங்கும். என் உயிரோடு ஒன்றானவா, என் உணர்வெல்லாம் நீ ஆழவா. என் உயிரோடு ஒன்றானவா, என் உணர்வெல்லாம் நீ ஆழவா. இறைவா, நீ வாழும் இல்லம் என்னுள்ளம் அதில் வந்து தங்கும். மாசற்ற வாழ்க்கை நான் நடந்திட, நேரிய உள்ளத்தில் உன்னை நினைத்திட. மாசற்ற வாழ்க்கை நான் நடந்திட, நேரிய உள்ளத்தில் உன்னை நினைத்திட. நான் வாழிய பழியும் நான் உரைக்காது, வெண்பனி போல் உன்னிதயம் தந்திடவே வா. கமக சலச நிசனி பணிப்ப கம பணிசா. என் உயிரோடு ஒன்றானவா, என் உணர்வெல்லாம் நீ ஆழவா. என் உயிரோடு ஒன்றானவா, என்
உணர்வெல்லாம் நீ ஆழவா, இறைவா நீ வாழும் இல்லம், என் உள்ளம் அதில் வந்து தங்கும். வறியோரில் உன்னுருவை நான் காணவே, அறத்தோடு உன் அரசை அறிவிக்கவே. வறியோரில் உன்னுருவை நான் காணவே, அறத்தோடு உன் அரசை அறிவிக்கவே. மறைமொழியே எந்தன் வாழ்க்கையாக, திருக்கரத்தால் என்னை நீ அரவணைக்கவா. கமக சகச நிசனி படிப்ப கம பனிசா, என் உயிரோடு ஒன்றானவா. என் உணர்வெல்லாம் நீ ஆளவா, என் உயிரோடு ஒன்றானவா. என் உணர்வெல்லாம் நீ ஆளவா, இறைவானே வாழும் இல்லம், என் உள்ளம் அதில் வந்து தங்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மானிட மகன் தொண்டு ஆற்றுவதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரையும் கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம், இறைவார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. அந்நேரத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிகப்பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனந்திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிகப்பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம் அன்னையாம் திருச்சபை கன்னியும் மறை வல்லுநருமான குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறது.
அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் இந்த புனிதையினுடைய பெயர் கொண்ட நாளில் பெயர் கொண்டிருக்கக்கூடிய அன்பியம், குழந்தை தெரசாள் அன்பியம் இந்த பலியை சிறப்பித்து கொண்டாடுகிறார்கள். அதே போல பலர் தங்களுடைய நாம விழாவை கொண்டாடுகிறார்கள். திரேசா என்றும், குழந்தை தெரசா என்றும், லிட்டில் ஃப்ளவர் என்றும் பல்வேறு நிலைகளிலே அழைக்கப்படுகிற பலருக்கு இன்றைக்கு நாம விழா. ஆகவே நாம விழா கொண்டாடுகிற பிள்ளைகளையும் இந்த திருப்பலியை சிறப்பித்து கொண்டாடுகிற அன்பியத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் நாம் வாழ்த்து விதமாக கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். புனித குழந்தை தெரசம்மா என்று எல்லோராலும் மிக குறைந்த வயதிலேயே ஆண்டவருக்கு உரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவரை அம்மா என்று சொல்லுகிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது என்று சொன்னால், நம் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்வை அவர் விட்டு சென்றிருக்கிறார் என்பதைத்தான் இந்த நாளில் நினைத்து பார்க்கிறோம். தன்னுடைய 15வது வயதிலே ஒரு தனிப்பட்ட உத்தரவின் பேரில் துறவற மடத்தில் சேர்ந்தார். 24 வயது வரை தான் வாழ்ந்திருக்கிறார். மொத்தமே மடத்தில் சேர்ந்து 9 ஆண்டுகள் மட்டும்தான் அவர் துறவியாக வாழ்ந்திருக்கிறார். 24வது வயதிலே அவர் இறந்து போகிறார் என்று நாம் அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, குழந்தை தெரசம்மாளுடைய தாரக மந்திரம் என்று சொன்னால் சிறு வழி இறைவனை அடைவதற்கான வழி என்பதுதான். அது எப்படி பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், கடவுளுடைய பார்வையில் சிறியது என்று எதுவுமே இல்லை. செய்கிற எல்லாவற்றையும் அன்போடு செய்தீர்கள் என்று சொன்னால் கடவுளுடைய பார்வையில் சிறிய வழி என்று எதுவுமே இல்லை என்பதுதான் அவருடைய வாழ்வு நமக்கு சொல்லுகிற பாடம். அவர் தன்னுடைய வாழ்நாளில் சொல்லியிருக்கிறார், இந்த பூமியிலே நான் விண்ணகத்துக்குரிய செயல்களை என்னுடைய நன்மைத்தனங்களால் செய்து கொண்டே இருப்பேன். நான் விண்ணகத்திற்கு போன பிறகு விண்ணிலிருந்து ரோஜா பூ மலர்களை உங்கள் மீது தூவுவேன் என்று அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்லியிருக்கிறார் என்றும் நாம் பார்க்கிறோம். தன்னுடைய குறைந்த வயதிலேயே தன்னுடைய சுயசரிதையை, தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை புத்தகமாக எழுதி வைத்திருக்கிறார். அது இன்றைக்கும் போற்றப்படுகிற, புகழப்படுகிற பெரிய வரலாற்று பொக்கிஷமாக பார்க்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இவர் விவிலியத்தை எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக போகவில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக நாடு நாடாக போகவில்லை. அவர் இருந்த இடம் ஒரு மடம், ஒரு கான்வென்ட். 4 சுவர்களுக்குள்ளாக அங்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்து கொண்டே அவர் இன்றைக்கு புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த புனித வாழ்க்கை வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த குழந்தை தெரசாவை வேத போதக நாடுகளின் பாதுகாவலி என்று திருச்சபை கொண்டாடுகிறது. திருச்சபையினுடைய மறைவல்லுநர்களில் ஒருவராக பார்க்கிறது. அதாவது பெண் புனிதைகளில் இவர் ஒரு மறை வல்லுனர் என்று சொல்லுகிற போது டாக்டர் ஆஃப் த சர்ச் அப்படின்னு சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய உயர் நிலையை அவர் பெற்றிருந்தார் என்றெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே நாம் அறிகிறோம். அன்பார்ந்தவர்களே, இப்படி தன்னுடைய வாழ்க்கையால் எல்லோருக்கும் சாட்சியாக வாழ்ந்திருக்கக்கூடிய புனித குழந்தை தெரசம்மாளை இது நம்ம நினைவு கூறுகிற போது நம்முடைய வாழ்வுக்கான ஒரு செய்தியை அவர் தன்னுடைய வாழ்வினால் இன்றைக்கு நமக்கு தருவதாக நாம் நினைத்து பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, விவிலியத்திலே ஒரு வசனம் நமக்கு தெரிந்த வசனம்தான். செயலில்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் நான் நம்புகிறேன், நான் விசுவசிக்கிறேன் என்று சொன்னால் அது எதில் வெளிப்பட வேண்டும்? செயலில் வெளிப்பட வேண்டும்.
இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி தான். நான் ஆண்டவரை அல்லும் பகலும் தொழுகிறேன், கடவுளுக்குரிய காரியங்களை செய்கிறேன் என்னெல்லாம் நான் நம்முடைய ஜெபத்தால், விவிலிய வாசிப்பினால், ஆண்டவருடைய ஆலயத்தை தேடுவதினால் நடந்து கொள்ளலாம். ஆனால் இவையெல்லாம் எங்கே அழைத்து செல்ல வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையை கடவுளுக்குரிய செயல்களை செய்வதற்கு அழைத்து செல்ல வேண்டும். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால், அது அழைத்து செல்லவில்லை என்று சொன்னால், நம்முடைய நம்பிக்கை எல்லாம் செத்துப்போன நம்பிக்கை தான், நம்முடைய விசுவாசம் எல்லாம் செத்த விசுவாசம்தான் என்பதை விவிலியம் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆனால் புனித குழந்தை தெரசம்மாள் என்ன சொல்லுகிறார்? அவர் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், நீங்கள் எவ்வளவு பெரிய காரியத்தை வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் அந்த காரியமெல்லாம் அன்பில்லாமல் செய்யப்பட்டது என்று சொன்னால் பயனில்லை. நீங்கள் ஒரு சிறிய காரியமும் செய்யலாம், அந்த சிறிய காரியமும் அன்பால் செய்யப்படுகிறது என்று சொன்னால் அதுதான் பெரிய காரியம் என்று அவர் குறிப்பிடுகிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன செயல்கள் செய்து, சின்ன சின்ன புண்ணியங்கள் செய்து நம்ம ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கை நிலைக்கு போக வேண்டும் என்பதை அவருடைய வாழ்விலிருந்து பார்க்கிறோம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இதைத்தான் நமக்கு மிக ஆழமாக கற்றுத்தருகிறார். நீங்கள் விவிலியத்திலே பாருங்கள், மத்தேயு நற்செய்தியை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அதில் ஒரு வசனம் நமக்கு வருகிறது. மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 10:42. இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்ப கடவுளுடைய சீடர் என்பதற்காக நீங்க எவ்வளவு கொடுக்கணுமா? எவ்வளவு கொடுக்கணுமா? ஒரு குடம் தண்ணி கூட கொடுக்க வேண்டாமா? எவ்வளவு கொடுக்கணுமா? ஒரு கிண்ணம் தண்ணி கொடுத்தா கூட போதும்னு சொல்றார் ஆண்டவர். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய பணியாளர் என்பதற்காக நீங்கள் ஒரே ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தா கூட அது நினைவு கூறப்படும், அவர் கைமாறு பெறாமல் போகார் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே பெரும் செயல் செய்து நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் புரிய வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிடப்படவில்லை. ஒரு சின்ன செயல் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அதுவே ஆண்டவரால் புகழப்படுகிற, பெருமையாக பாராட்டப்படுகிற ஒரு செயலாக நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். அதே போல மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஆண்டவர் என்ன செயல் செய்ய சொல்கிறார் என்பதை பார்க்கிறோம். மத்தேயு 25:23வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 25:23. தலைவர் அவரிடம், நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், ஆகவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன், உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீர் வந்து பங்கு கொள்ளும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ பெரிய செயல் செய்துட்டு வா, அப்பதான் என் கூட என் பக்கத்தில் அமர்ந்து உண்ண முடியும், உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிலாம் சொல்லலை. சின்ன சின்ன காரியங்களில் நீ கரெக்டாக இருந்த அப்படின்னு சொன்னா அதுவே பெரிய காரியம். என்ன காரியம்? 5 தாலந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா, அதை பேணி வளர்க்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது. 2 பிள்ளைங்க உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா, ஒரே ஒரு பிள்ளை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, ஆனாலும் நீ கடவுள் உனக்கு கொடுக்கக்கூடிய அந்த பிள்ளையை கடவுளுக்கு ஏற்புடையதாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது. அந்த கடமையை நீ செய்யல அப்படின்னு சொன்னா என்ன பொருள்? நீ என்னுடைய மகிழ்ச்சியிலே பங்கெடுக்க முடியாது என்று ஆண்டவர் நம் எல்லாருக்குமான அழைப்பை தான் தருகிறார். ஆகவே நீ என்று சொல்கிற போது நம் ஒவ்வொருவருக்குமான அழைப்பு தான். நம் குடும்பத்தில் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த பொறுப்பை சரிவர செய்து கொண்டே போனால் போதும். பெருசா செஞ்சிடணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அல்லது யாரோ ஒருத்தர் கடவுளுக்காக சாட்சியாக மரித்து போனார், அல்லது கடவுளுக்காக சாட்சிக்காக இவ்வளவு செய்தார், அதை எல்லாவற்றையும் விடவும் உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீ வளர்த்தெடுத்தாயா?
அன்பார்ந்தவர்களே, நீ எங்கே ஊன்றப்பட்டிருக்கிறாயோ அங்கே வேரூன்றி வளர் என்று சொல்லுவார்கள். அதனுடைய பொருள் என்ன? எனக்கு இந்த வீடு தான், இந்த குடும்பம் தான், இந்த பிள்ளைகள் தான், இந்த கணவர் தான், இந்த மனைவி தான் என்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதிலே வேரூன்றி வளர்வது தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்வு. அதிலே வேரூன்றி வளர்வது தான் நீங்கள் தலைவனுடைய மகிழ்ச்சியிலே பங்கெடுப்பதற்கான அடையாளம். வேற எதுவும் கிடையாது. இங்கே இல்லை, இது சரியில்லை, இந்த குடும்பம் சரியில்லை, இங்கே வாழ வேண்டாம், வேற எங்கேயாவது பிறந்திருக்கலாம், வேற எங்கேயாவது வாக்கு போட்டு போயிருக்கலாம், வேற எங்கேயாவது இருந்திருக்கலாம், வேற எங்கேயாவது, அது நடக்க போகிற காரியம் அல்ல. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் இதுதான் என்று சொன்னால் இந்த இடத்திலே நான் வேரூன்றி வளர வேண்டும். நடப்பட்ட இடத்தில் வேரூன்றுகிற மரம்தான் பலன் தருமே தவிர நடப்படாத இடத்திற்காக அது தன்னை வருத்தி கொண்டிருப்பதிலே அர்த்தமில்லை. அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு தெரியும், ஒரு மாமரத்தை எங்க ஊனிருக்கீங்களோ அது அங்கதான் வேரூன்றி எப்படிலாம் போகணும்னு நினைக்குமோ போகும். நான் அங்க மட்டும் இருந்திருந்தா அவ்வளவு காய்ச்சிருப்பேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா நடக்குமா? இயலாது. அப்படி என்றால் நாம் எங்கே வேரூன்றப்பட்டிருக்கிறோமோ அங்கே வளர வேண்டும். நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். புனித குழந்தை தெரசம்மாள் தன்னுடைய வாழ்க்கையில அவருக்கு இருக்கக்கூடிய அறிவுக்கும் ஞானத்திற்கும் திறமைக்கும் அந்த மடத்துக்கு அவர் போயிருக்கவே வேண்டாம். அப்படிதான் அவருடைய வாழ்க்கை விமர்சனம் சொல்கிறவர்கள் சொல்கிறார்கள். ஆனா அவர் அதை விரும்பி தேர்ந்து கொண்டார். விரும்பி தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த மடத்திலே அவர் சேர்ந்து பணியாற்றுகிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் விரும்பினீர்களோ விரும்பவில்லையோ இந்த குடும்பம், இந்த வாழ்க்கை, இவர் இவள் என்று நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. ஆகவே அந்த இடத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் என்பதுதான் புனித குழந்தை தெரசம்மாளுடைய வாழ்வு நமக்கு சொல்லுகிற பாடமாக நாம் நினைத்து பார்க்கிறோம். அதே போல நீங்கள் பாருங்கள், மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போது ஆண்டவர் அங்கே நீதி தீர்ப்பின் போது நடக்கக்கூடிய காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிற பகுதியை நீங்கள் பாருங்கள். மத்தேயு 25:43 வசனத்தை வாசிங்க, 42 வாசிங்க. ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், எனக்கு உணவு கொடுக்கவில்லை, தாகமாயிருந்தேன், தாகத்தை தணிக்கவில்லை, அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆடையின்றி இருந்தேன், ஆடை அளிக்கவில்லை, நோயிற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார். பாருங்க, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நான் சிறையில் இருந்தேன், நீ என்னை பார்க்க வந்தாயா? அவ்வளோதான் கேட்குறாரு. பழம்லாம் கொண்டு வந்தியான்னு கேட்கல. சரியா? பழம் கொண்டு வந்தியா, எனக்கு பார்த்தியா, கொடுத்தியா, பணம் கொண்டு வந்தியா, கொடுத்தியா, அதெல்லாம் கூட கேட்கல. ஆண்டவர் சின்ன சின்ன காரியம் தான் எதிர்பார்க்கிறார். பசியாக இருந்தேன், சாப்பாடு கொடுத்தியாப்பா? தாகமாக இருந்தேன், தண்ணி தந்தியா? நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தியா? என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படியெல்லாம் மோசமாக இருந்தேனே, இதெல்லாம் செய்தியா என்று ஆண்டவர் கேட்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை, சின்ன சின்ன காரியங்களை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். புனித குழந்தை தெரசம்மாளுடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன காரியங்களை செய்து கொண்டே ஆண்டவருக்குரியவராக வாழ்ந்தார். பாருங்க, அவங்க சின்ன பிள்ளையா கான்வென்ட் போய் சேர்ந்துட்டாங்க, 15 வயசுல போய் சேர்ந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். பெரியவங்கெல்லாம் என்ன வேலை கொடுத்தாலும் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இத்தனைக்கு அவங்களுக்கு டிபி நோய், முடியாது, உடம்புக்கு முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு தான் நிறைய வேலை கொடுப்பாங்க. ஒரு வேலை என்ன வேலை அப்படின்னு சொன்னால், வயசானவங்களை கோயிலுக்கு கூட்டு போகக்கூடிய வேலை. வயசான சிஸ்டர்ஸை கோயிலுக்கு கூட்டு போகும்போது வேலை. கொஞ்சம் வயசாகிட்டுனாலே வயதான பெண்கள் எப்படி இருப்பாங்க, வயசான ஆண்கள் எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை கூட்டு போனால் எப்படி இருக்கும், அப்படி தான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ கோயிலுக்கு கூட்டு போகும்போது என்ன செஞ்சுருக்குறாங்க, குழந்தை தெரசம்மா கூட்டு போவாங்களாம். அப்போது கையை பிடிச்சி கொஞ்சம் லேசாக வேகமாக கூட்டு போயாச்சுன்னா, என்னை இழுத்து போட்டு கொல்ல பார்க்குற அப்படி கேட்பாங்களாம். அப்போது சரி இப்படி சொல்லிவிட்டாங்களேன்னு சொல்லி மறுநாள் கொஞ்சம் மெதுவாக கூட்டு போவாங்களாம். இப்படியே கூட்டு போனால் எப்போ தான் கோயில் போய் சேரதுன்னு கேட்பாங்களாம். நம்ம வீட்டில் நடக்காது. என்ன சோத்தா பொங்கி வச்சுட்டா அப்படிம்பாங்க. நீங்கள் பொங்கி வச்சிங்கன்னா உங்கள் மாமியாருக்கு நீங்கள் சாப்பாடு பொங்கி வச்சிங்கன்னு வச்சுக்குவோம். என்ன சொல்லுவாங்க, என்ன சோறை பொண்டு வச்சுட்டா
அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பொங்கி வைக்காமல் இருங்களேன், எல்லா நாளும் சாப்பாடு கொடுத்தா இன்றைக்கி தான் என்னமோ தெரியல அவளுக்கு மூஞ்சி இப்படி போகுது அப்படின்பா. அதே மாதிரி நிலைமை தான் மடத்துலையும். அவங்க சிஸ்டர் அப்படி கூப்பிட்டு போகும்போது ஒரு நேரம் அப்படி சொல்லுவாங்க, ஒரு நேரம் இப்படி சொல்லுவாங்க. ஆனால் குழந்தை தரிசனமாக அந்த பணியை செய்யும்போது எப்படி செய்வாங்களாம்? ரொம்ப அன்போடு செய்வார்களாம். அவ்வளவுதான். அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்று தான், என்ன வேண்டுமானாலும் செய்வோம், அன்போடு செய்வோம். சின்ன வேலை தானே, அன்போடு செய்வோம். பெரிய வேலை, அதில் அன்பு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ சின்ன சின்ன வேலைகளை எப்படி செய்கிறது? நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படி எதை புரிந்து கொள்வது? அம்மா சோறு பொங்கிட்டு இருந்தால் நீ என்ன வேலை பார்க்கணும்? பொம்பளை பிள்ளைங்க இங்கே தான் உட்காந்துருக்கீங்க, பசங்க உட்காந்துருக்கீங்க. அம்மா ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தால் நீங்கள் என்ன வேலை பார்க்கணும்? கால் மேலே கால் போட்டு டிவி பார்த்துட்டு இருக்கணும், அல்லது அந்த ஆணிக்கில் மல்லாக்க படுத்துட்டு செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்கணும். எவ்வளோங்க வா அப்படின்னு சொன்னாலும் வேற யாரோ எங்கேயோ கூப்பிட்டுட்டு இருக்காங்க, உங்களுக்கு நான் மாட்டு உட்காந்துருக்கேன். காதில் வாங்கவே விடாது. ரொம்ப நேரமாக ரீல்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கணும். அம்மா ரீலை சுற்றிக்கிட்டு இருக்கட்டும்னு பேசாமல் உட்காந்துடணும். இதுதான் நம்ம நிலைமை. ஆனால் குழந்தை தெரசம்மாவுடைய வாழ்க்கை என்ன சொல்லுது? அம்மா சோத்தை பொங்குதாளா, நீ வீட்டை பெருக்கு. அம்மா துணி துவைக்கிறாளா, நீ தண்ணி பிடிச்சு வை. இதெல்லாம் பெரிய பெரிய காரியம் கிடையாது, சின்ன சின்ன வேலை தான். ஒரு காலத்தில் இதெல்லாம் சொல்லியே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் செஞ்சு தான் ஆகணும். ஒவ்வொருத்தரும் வீட்டில் இருக்கிறவங்க யார் சீக்கிரம் வராங்க வீட்டை பெருக்கணும் அப்படின்னா வேலை உண்டு. இப்போ தான் கட்டில் பெர்மனெண்ட்டாக விரிச்சு கிடக்கு எல்லார் வீட்லேயும், அப்படி தானே? பெர்மனெண்ட்டாக எல்லார் வீட்லேயும் கட்டில் விரிச்சு கிடக்கிறதுனால போன உடனே அல்லாக வைத்து தூங்கிடலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி கட்டிலாக இருந்தது, ஒரே ஒரு கட்டையில் ஓரத்துக்கு மாதிரி ஒரு கட்டில் இருக்கும். அந்த கட்டில் அந்த இதில் ஒரு ஆள் உட்கார்ற அளவுக்கு தான் இருக்கும். அப்போ என்ன செய்வாங்க? டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டை பெருக்கி பாயை விரித்து அதுக்கப்புறம் தான் தூங்க போகிறது. அப்படிலாம் உண்டு. அப்போ தான் காற்றுக்குள்ளே எறும்பு போகாது, சாப்பிட்டு போட்ட தூசி கிடக்காது, அதெல்லாம் நடக்கும். ஆனால் இப்போ அப்படி இருக்குதா? இப்போ அப்படிலாம் கிடையாது. அதனால் பாதி என்ன ஆச்சுன்னு சொன்னால் சின்ன சின்ன வேலைகள்லாம் இல்லாமல் போச்சு. சின்ன சின்ன வேலைகள் நான் எதுக்கு செய்யணுங்கிற கேள்வி வருது. சின்ன சின்ன வேலைகளில் யார் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையினுடைய எண்ணம் இல்லாமல் போய் விடுகிறாரு. அன்புக்குரியவர்களே, குழந்தை தெரசம்மா நமக்கு சொல்லுகிற பாடமே அதுதான். சின்ன சின்ன வேலைகளில் நீங்கள் நிறைவு பெறுங்கள். சின்ன சின்ன வேலைகள் செய்யும் போது பெரிய சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு பெரிய மனநிறைவு உங்களுக்கு கிடைக்கும் என்று அவருடைய வாழ்வு நமக்கு சொல்கிறார். பெரிய சந்தோஷம் வேணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? பெரிய சந்தோஷம் வேணும்னு என்ன செய்யணும்? சந்தோஷம் வேணும்னா என்ன செய்யணும்? சரி, சந்தோஷம் வேணும், வேணுமா வேண்டாமா? எல்லாருக்கும் இயேசு வாழ்க, மரியே வாழ்க. எல்லாரும் இங்கே தானே இருக்கீங்க. யாருக்கெல்லாம் சந்தோஷம் வேணும் கை தூக்கம் ஆகும். சந்தோஷம் வேணுமா? சந்தோஷம் வேணாம் ஒரு சிலருக்கு. இப்போ சந்தோஷம் வேணும்னு சொன்னால் பெரிய சந்தோஷம் வேணுமா, சின்ன சந்தோஷம் வேணுமா? ஆமாம், எது கிடைச்சாலும் பெருசாக தான் வேணும். எதுக்கு தெரியுமா? செல்ஃபோன் வாங்கினாலும் பெருசாக வாங்கணும், வீட்டை கட்டினாலும் பெருசாக கட்டணும். ஏன்னா குப்பை அள்ளி பெருக்கிறதுக்கு வாழிலாம் போகணும், அதான் வழி. பெரிய வீடை கட்டணும், பெரிய வண்டியாக வாங்கணும், பெரிய செல்ஃபோனாக வாங்கணும், எல்லாமே பெரிய சந்தோஷம். இப்போ சின்ன சந்தோஷம்லாம் தேவையில்லை. பெரிய சந்தோஷம் எங்கேருந்து வரும்? பெரிய வீடு கட்டினா சந்தோஷம் வருமா? பெரிய செல்ஃபோன் வாங்கினா சந்தோஷம் வந்துருமா? பெரிய பெரிய காரியங்களை செஞ்சாச்சுன்னா சந்தோஷம் வருமா? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சின்ன சின்ன விஷயங்களில் தான் பெரிய சந்தோஷம் இருக்கிறது. சின்ன சின்ன செயல்களை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பெரிய மகிழ்ச்சியை பெறுவீர்கள். அதுதான் ஆண்டவர் சொல்றார். நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, நீ சின்ன சின்ன காரியங்களில் நம்பிக்கையுரியவனாக இருந்தா அதனால உனக்கு என்ன செய்வேன்? பெரிய மகிழ்ச்சியை தருவேன் என்று சொல்கிறார். ஆகவே நீ யோசித்து பார்க்கணும். ஒரு பெரிய கதவு, கோயில் கதவு, பெரிய கோயில் கதவு வந்து பெரிய கதவு. அந்த பெரிய கதவு திறக்கிறதுக்கு எத்தா பெரிய சாவி? சாவி இவ்வளோ பெருசாக இருக்கணும், சின்னதாக இருக்கு. உங்கள் வீட்டு சின்ன கதவை திறக்கிறதுக்கு சாவி எவ்வளோ பெருசு? அதுவும் சிறுசு தான். அப்போ யோசிச்சு பாருங்களேன், பெரிய கதவு, பெரிய சந்தோஷம், அதை திறக்கிறதுக்கு சின்ன சின்ன வேலை தான், சின்ன சாவி தான் அத்தா பெரிய கதவையும் திறக்கு. நீ பாருங்க, செங்கடல் பெருசு தான், செங்கடல் பெருசு தான். ஆனால் செங்கடலை மாற்றியது எது? ஒத்த கம்பு தான். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன கம்பு, மோயிசனுடைய கையில் இருந்த ஒரு சின்ன கோல் தான்
அத்தா பெரிய செங்கடலையே ரெண்டா பிரிச்சு போச்சு. அந்த சின்ன கம்புல சின்ன கோல்ல யார் இருந்தா? ஆண்டவர் இருந்தா. அப்போ உங்களுடைய வாழ்க்கையினுடைய பெரிய சந்தோஷம் வேணும்னு நீங்க விரும்புறீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய சின்ன சின்ன செயல்களில் யார் இருக்கணும்? ஆண்டவர் இருக்கணும். இயேசு வாழ்க, இயேசு வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே, வாழ்க்கையினுடைய பெரிய சந்தோஷங்களை அடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள் என்று சொன்னால் சின்ன சின்ன காரியங்களில் நீங்கள் ஆண்டவருக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன காரியங்களில் ஆண்டவரை கண்முன் வைத்து செயல்பட வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. கடவுள் இருப்பார் என்று சொன்னால் செங்கடலும் விலகி போகும். அது சிறிய கம்பாக இருந்தாலும் செங்கடலும் விலகி போகும். வெறும் பாறையாக இருந்தாலும் தண்ணீர் வரும். அது ஆண்டவருடைய செயலாக இருக்கும். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில அதை நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறார். அதே போல பெரிய சண்டை நடக்கும் குடும்பத்துக்குள்ள, அண்ணன் தம்பிகளுக்குள்ள பெரிய சண்டை நடக்கும். அது தீர்க்கணும்னா எவ்வளவு பெரிய கோர்ட்டுக்கு போகணும்? உச்ச நீதிமன்றத்துக்கு போகணுமா? உயர் நீதிமன்றத்துக்கு போகணுமா? என்னத்தையாவது சொல்லி வைப்போம். எந்த மன்றத்துக்கு போகணும்? எந்த நீதிமன்றத்துக்கு போகணும்? பெரிய சண்டை வீட்டில் பெரிய சண்டை, தகராறு நடக்கு, இடத்து பிரச்சனை நடக்கு. அதை தீர்க்கணும்னா எந்த நீதிமன்றத்துக்கு போகணும்? உயர் நீதிமன்றத்துக்கு போகணுமா? உச்ச நீதிமன்றத்துக்கு போகணுமா? அல்லது மாவட்ட நீதிமன்றத்துக்கு போகணுமா? அல்லது லோக்கல் தாலுகா நீதிமன்றத்துக்கு போகணுமா? தாலுகாவுக்கு போனாலே போதும்னு மாவட்ட நீதிமன்றத்துக்கு போனால் போதும். எந்த இடத்துக்கும் மாவட்டம் போக வேண்டாம். நீங்கள் எந்த மாவட்டத்துக்கும் போக வேண்டாம், எந்த உயர் நீதிமன்றத்துக்கும் போக வேண்டாம். அதுக்கு தீர்வு எங்கே இருக்குன்னு சொன்னால் உட்கார்ந்து பேசினா போதுங்கிறது தான் பைபிள் சொல்கிற பாடம். நீங்கள் கடவுளுக்கு காணிக்கை செலுத்த வருவதற்கு முன்பாக யார் மீதாவது மனத்தாங்கல் உண்டு என்று நீங்கள் கருதினால் முதல்ல போய் அவர்களோடு நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அப்புறம் வந்து காணிக்கையை செலுத்துன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். காணிக்கைக்கே அந்த பாடுன்னு சொன்னா உன் குடும்ப பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நீ ஏன் இன்னொரு இடத்துக்கு போற அப்படிங்கிறது ஆண்டவருடைய கேள்வி. அதுதான் தரிசனமா நமக்கு சொல்கிற பாடம். சின்ன சின்ன காரியங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள், பெரிய சந்தோஷம் உங்களுக்கு வரும். சின்ன சின்ன சண்டைகளை சரி செய்து கொள்வதற்கு பெரிய பெரிய இடத்துக்கு போகணும் அவசியம் இல்லை. சின்ன இடத்துல உட்காந்து பேசுங்க, சரியா போகுங்கிறது தான் குழந்தை தரிசனமாவுடைய வாழ்க்கை சொல்கிற பாடம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுக்கு என்ன தேவை? அதுக்கு என்ன தேவை? 3 காரியங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் மன திருப்தி என்பது மிக அவசியமானது. நீங்கள் வாழுகிற இந்த வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் இது போதும் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி என்பது தேவை. குழந்தை தெரசாள் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் அந்த மன திருப்தியோடே வாழ்ந்து முடித்தார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது, தாழ்ச்சி. ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலே சொல்லியிருக்கிறார், யார் பெரியவர்? யார் பெரியவர்? குழந்தைகளைப் போல தன்னை தாழ்த்தி கொள்கிறவர் தான் பெரியவர். யார் விண்ணரசுக்கு போக முடியும்? குழந்தைகளுக்குரிய மனநிலையை கொண்டவர்கள் தான் விண்ணரசுக்குள் போக முடியும். அப்படின்னு சொன்னா நீங்கள் இந்த பெரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் இருக்க வேண்டிய காரியம் ஒன்று மனதிருப்தி, இன்னொன்று தாழ்ச்சி. மூன்றாவது, இந்த குழந்தைகளுக்குரிய மனநிலை. தாழ்ச்சி என்று சொல்லி வருகிற போதே அந்த குழந்தைகளுக்குரிய மனநிலை அதற்குள்ளாக வந்து விடுகிறார். அப்படி என்றால் சின்ன சின்ன சந்தோஷங்களை நாம் பெறுவதற்காக முயற்சி எடுக்கலாம், பெரிய சந்தோஷங்களை பெறுவதற்கு முயற்சி எடுக்கலாம். எல்லா சந்தோஷமும் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது என்றால் சின்ன சின்ன நன்மையான காரியங்களை செய்வதிலிருந்து தான் ஆரம்பமாகிறது. அதனால தான் நம்ம என்ன செய்ய வேண்டி சொன்னால் குழந்தை தரிசனமாக சொல்கிறாங்க, செயல்கள் செய்யுங்கள், அதை அன்போடு கூட செய்யுங்கள். அன்போடு கூட செய்யுங்கள், அது மகிழ்ச்சியாக மாறும். வீட்டில் சாம்பார் வைக்கும்போது எப்படி வைக்கணுமா? சாம்பார் மணக்கணும்னா என்ன செய்யணும்? என்னெல்லாம் போடணும்? மணக்கணும் என்ன போடணும்? எண்ணெயை ஊற்று. அப்புறம் எனக்கு தெரியாமல் தான் கேட்க, சும்மா ஒரு குத்து மதிப்பாக சொல்லி பார்க்கேன். எண்ணெயை ஊற்றணும், கருவேப்பிலையை போட்டு பண்ணணும். அப்புறம் கடுகு போடணும். பருப்பு வேக வைக்கணும். ரைட், அதெல்லாம் செஞ்ச பிறகுக்கா, எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு மணமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அது சொல்லுங்க. கருவேப்பிலை, மல்லி இலை, கடுகு, கேரட்டா, சூப்பர்ல, வேற இவ்வளவும் போடுறேன்னு பார்த்துக்கங்களேன். இவ்வளவும் செஞ்சிடணும். அப்படின்னா என்னவா இருக்கும்? மனமாக இருக்கும். அப்படி வச்ச பிறகு கூட வீட்டுக்காரர் என்ன செய்தாருன்னா, சாப்பிட்டு முடிச்சு ஒரு வாய் வாய்ச்சோடனே சாம்பாரை வச்சிருக்க, தூரப்பா
அப்படி தட்டி விட்டார்னா என்ன காரணம்? உங்கள் சாம்பாரில் அன்பு இல்லை, அவ்வளோதான் மேட்ரு. சரிதானா? அன்பில்லாத சாம்பார், அன்பில்லாத ரசம் ஒரு அண்ணா நிறைய வச்சாலும் யாரும் குடிக்க முடியாது. சரிதானா? சில நேரம் பாருங்கள், வெறும் தண்ணியாக தான் வச்சுருப்பாங்க. ஏம்மா அப்படியே ஆட்டுக்கறி குழம்பு மாதிரி இருக்குமான்னு சொல்லுவார் வீட்டுக்கார். எங்கே அப்படி சொல்லுவாரா? சும்மா 2 பொழுவியாவது வைப்பாருன்னு வச்சுக்கோமே. எப்படி எப்படி சொல்லுவார்? வேற ஒன்றுமே கிடையாது. அன்புக்குரியவர்களே, அன்பு பெருகி இருந்தது என்று சொன்னால் எதுவுமே அமிர்தம்தான், எதுவுமே இனிமையானது தான். அன்பு பெருகவில்லை என்று சொன்னால் அன்பில்லாமல் செய்யப்படுகிற பெரிய பிரியாணியும் படாக்கானாவும் பயனற்று தான் போய்விடும். சரிதானா? பெரிய உணவை சாப்பிடலாம், எதுவுமே பயனற்று தான் போகும். அதனால் பெரிய விருந்து படைக்கிறீர்களா, அந்த விருந்தில் அன்பை கலந்து கொள்ளுங்கள். அன்பு சேர்கிற இடத்துல அது பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும். அதனால தான் குழந்தை தெரசம்மாள் என்ன செயலும் செய்யுங்க, அதை அன்போடு செய்யுங்கள், அங்கே இறைவன் உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்கிறார். அதனால் இன்னைக்கு போன உடனே மணக்குதான்னு பாருங்கள், சாம்பார் மணக்கான்னு பாருங்கள். சரியா? இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து நம்ம மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திருச்சபையின் தலைவர் பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவிகளை பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். உமது சிறப்பான அழைப்பு பெற்ற அவர்களை எத்தீங்கும் அணுகாதவாறு காத்து வழிநடத்தவும், அழைப்புக்கேற்ற வாழ்க்கை வாழவும், ஆன்மாக்களை ஈடேற்றும் பணியில் ஆர்வமுள்ளவர்களாக திகழ ஆசீர் அளிக்க வேண்டுமென்று எம் பாதுகாவலி புனித குழந்தை தெரசால் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, எமது நாட்டு தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஏழை எளியோர், முதியவர்கள், கைம்பெண்கள் ஆகிய இவர்களுக்கு சிறப்பான அக்கறையும் ஆர்வமும் காட்டி நல்ல தொண்டு ஆற்றிட வேண்டும் என்று எம் பாதுகாவலி புனித குழந்தை தெரசா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பினோரை கைவிடாத தெய்வமே, துறவு வாழ்விலே அடைப்பட்ட கார்மேல் சபையிலே சேர்ந்து இரவு பகலாக உலகத்திற்காக, மக்களுக்காக, திருச்சபை நாட்டிற்காக ஜெபித்து கொண்டிருக்கும் துறவற ஆண் பெண் சபைகளுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்கள் மேற்கொண்ட வாழ்விலே திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இறுதி வரை நிலைத்திருந்து புனித குழந்தை தெரசம்மாள் போன்று ஆண்டவரை மகிமைப்படுத்தவும், ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கவும், உடல் ஆன்ம பலத்தோடு வாழவும் அருள் புரிய புனித குழந்தை தெரசால் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரங்கள் பல பொழியும் வல்லலே இறைவா, வறண்டு போன எமது பூமிக்கு நல்ல மழையை கொடுக்கும்படியாகவும், கால்நடைகளுக்கு நல்ல மேய்ச்சல் கிடைக்கவும், அயல் நாடுகளில் பணி செய்வோர் உடல் ஆன்ம பலத்துடன் இருக்கவும், எம் ஊரில் உள்ள சிறார்கள், பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள், இளைஞர் இளம்பெண்களை நிறைவாய் ஆசீர்வதித்து ஒவ்வொருவருக்கும் நல்ல எதிர்காலம் அமையவும் வேண்டுமென்று எம் பாதுகாவலி புனித குழந்தை தெரசால் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனிதத்தில் வாழ அழைப்பவரே இறைவா, இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கும் புனித குழந்தை தெரசால் அன்பிய குடும்பங்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். இயேசுவை அதிகமாக நேசித்த புனிதையை போன்று நன்மை செய்வதில் மறைமுகமாக இருந்து சிறு சிறு காரியங்களையும் செய்து இயேசுவின் வழியை பின்பற்றி வாழவும், ஜெப கூட்டங்களில் தவறாது அக்கறையுடனும் ஆர்வத்துடனும் பங்கேற்பதன் வழியாக இறை ஆசிரை பெறுகின்றோம் என்ற உள்ளார்ந்த விதத்தில் உணர்ந்து செயல்பட
பொறுப்பில் உள்ளவர்களை மதித்து முழு ஈடுபாடு கொடுத்து அன்பியம் செழிப்புற்று விளங்கவும், பங்கிற்காக, குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்க நல் உந்துதல் தந்து வழிநடத்தவும், குடும்பங்களின் தேவைகள் நிறைவேற்றப்படவும் எம் பாதுகாவலி புனித குழந்தை தெரசால் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, உமது பிள்ளைகள் நம்பிக்கை கொண்டு உமது பாதத்தில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய வேண்டுதல்களை கனிவோடு கண்ணோக்குவீராக. ஒவ்வொரு நாளும் நாங்கள் சின்ன சின்ன செயல்கள் வழியாக உமக்கு ஏற்புடைய காரியங்களை செய்து எங்களுடைய வாழ்க்கையின் பெரிய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு நீதாமை வழிகாட்ட வேண்டும் என்று ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய், தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய், தலைவனும் பீடத்தில் காணிக்கையாய், தகுதியில்லாய் என்னை உம்மன்பினார் தயவுடன் ஏற்பாய் பலி பொருளாய், தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய். உழைப்பின் பலனை படைத்திட வந்தே உன் திருப்பதத்தில் என்னை ஏற்க வேண்டும். உழைப்பின் பலனை படைத்திட வந்தே உன் திருப்பதத்தில் என்னை ஏற்க வேண்டும். உம்மருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட, உம்மருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட உவந்து நீர் ஏற்பி ஏழையன் காணிக்கை இறைவாயேற்பாய், நிலைக்கும் உறவாய் நிறைவாய் இணைப்பாய் என் வாழ்வை இனிதாய், தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய். ஆறுதல் இன்றி வாழ்ந்திடும் வறியோர் ஆனந்தமடைந்திட அடியேனை தேர்ந்தீர். ஆறுதல் இன்றி வாழ்ந்திடும் வறியோர் ஆனந்தமடைந்திட அடியேனை தேர்ந்தீர். அன்பதன் கொடைகளை அவனுக்கு அளித்திட, அன்பதன் கொடைகளை அவனுக்கு அளித்திட அர்ப்பண பலி என்னை அன்பாயேற்பி இறைவாயேற்பாய், நிலைக்கும் உறவாய் நிறைவாய் இணைப்பாய் என் வாழ்வை இனிதாய், தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய். தலைவனும் பீடத்தில் காணிக்கையாய், தகுதியில்லாய் என்னை உம்மன்பினார் தயவுடன் ஏற்பாய் பலி பொருளாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித தெரேசாவில் விளங்கிய உம் வியத்தகு வடிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய பேறு பயன்கள் உமக்கு உகந்தவையாயிருந்தது போல
கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இறக்கும் அருள் கொடைகளை உலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழி நடத்துகிறீர். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதன் மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மத்தத்திலும் அங்கு உள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் அறிவு பெறச் செய்திருளும். இந்த பலியை சிறப்பித்து கொண்டாடுகிற புனித குழந்தை திரசால் அன்பியத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே வேண்டுகிற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதித்திருளும். இப்பலியிலே சிறப்பாக வேண்டுகிற அனைத்து குடும்பங்களையும் வழிநடத்துவீராக. உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து ஜபிக்கிற புனித குழந்தை திரசாள், எங்கள் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார், இனிமே உலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர்த்தமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. நீ உறவாடும் நேரமே என் உள்ளமெங்கும் வசந்தமே. நீ உறவாடும் நேரமே என் உள்ளமெங்கும் வசந்தமே. நீ எனதாகும் பொழுதில் உன் எண்ணங்கள் என்னை மாற்றுமே. உன்னருள் போதுமே. நீ உறவாடும் நேரமே என் உள்ளமெங்கும் வசந்தமே. தனிமையில் கூட தனி சுகமே என் தலைவன் உனது உடனிருப்பார். தனிமையில் கூட தனி சுகமே என் தலைவன் உனது உடனிருப்பார். சுமைகள் கூட
நீ உறவாடும் நேரமே என் உள்ளமெங்கும் வசந்தமே நீ எனதாகும் பொழுதில் உன் எண்ணங்கள் என்னை மாற்றுமே உன்னருள் போதுமே நீ உறவாடும் நேரமே என் உளமெங்கும் வசந்தமே இடர்கள் கூட இனிக்கின்றது என் இனியவன் என்னில் இயங்குவதால் இடர்கள் கூட இனிக்கின்றது என் இனியவன் என்னில் இயங்குவதால் தடைகள் மனமகிழ்கின்றது என் தாயாய் உன் கரம் தேற்றுவதால் நினைவிலும் நீங்காத உன்முகமே இயேசுவே உந்தன் அடைக்கலமே நீ உறவாடும் நேரமே என் உள்ளமெங்கும் வசந்தமே நீ எனதாகும் பொழுதில் உன் எண்ணங்கள் என்னை மாற்றுமே உன்னருள் போதுமே நீ உறவாடும் நேரமே என் உளமெங்கும் வசந்தமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலே இந்த திருப்பலியை சிறப்பித்து கொண்டாடிய உதவி செய்திருக்கக்கூடிய பல்வேறு நிலைகளை தங்களை தயாரித்து கொண்ட புனித குழந்தை திரசால் அன்பியத்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், வழிகாட்டி அனைவருக்கும் உடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய மறைமாவட்ட அளவில் விவிலிய போட்டிக்கான ஒரு வினாடி வினா தாள் ஆனது கொடுக்கப்பட்டது. அதை கேள்வித்தாள் எழுதி முடித்திருக்கக்கூடியவர்கள் நேற்று தான் கடைசி நாள் கொடுத்துருக்க வேண்டும். அவை இன்றைக்கு கொண்டாந்துருப்பீங்கன்னா கொண்டு கொடுங்க, அல்ல நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே கொடுக்க முடியாது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை மாலைக்குள்ளாக அருட்சகோதரியிடமோ அல்லது என்னிடமோ கொண்டு போய் கொடுத்தால் அது நன்றாக இருக்கும். அதுக்கு பிறகு வந்ததுன்னு சொன்னால் நம்ம எடுத்துக்கிட மாட்டோம். பிறகு நான் ஃபாதருக்கு பிறகு தரேன்னு சொல்ல முடியாது. அவங்க 30ஆம் தேதி கடைசி தேதி, அதனால் சீக்கிரம் கொடுத்து உதவுவதற்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பங்கு அளவில் விவிலிய போட்டி நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதில் ஒவ்வொரு வகுப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்டாயம் சொல்லியிருக்கிறோம். அதனால் நம்ம பள்ளிக்கூடத்தில் மட்டுமல்ல, வேறு பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களும் எல்கேஜி தொடங்கி 12ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லாரும் எல்லா போட்டிகளிலும் கட்டாயமாக கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் வரல, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு 2 வரி தான் தெரியும், 3 எத்தனை வரி தெரிஞ்சாலும் சரி தான், நீ அந்த 4 வரி தெரிஞ்ச வசனங்களை மனப்பாடமாகவோ அல்லது கேள்வியாகவோ கேட்கப்படுகிற போது அதற்கு என்ன போட்டியில் கலந்து கொள்கிறீர்களோ கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக பொதுவான கேள்விகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை தயாரிப்பு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
அன்பார்ந்தவர்களே, இந்த விவிலிய வினாடி வினா போட்டியானது அன்பியங்களுக்கு இடையிலே நடைபெறுகிறது. அது ஒரு அன்பியத்திலேருந்து 3 பேர் சொல்லியிருக்கிறோம், சரிதானா? ஒரு அன்பியத்திலேருந்து 3 பேர் சொல்லியிருக்கிறோம். அப்போ 5 குழு. அப்போ ஒரு குழுவில் வந்து 10 பேராவது இருக்கணும் அப்படிங்கிறது வேதியர்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறார். இப்போ 5 குழுங்கும்போது வந்து ஒரு குழுவில் மட்டும் எக்ஸ்ட்ரா 3 பேர் இருப்பாங்க. அப்போது அந்த குழுவுக்கு அதில் அந்த 3 பேர் இருக்கக்கூடியதுலேருந்து பிரித்து தனியாக போடுவோம். அதுபோக ஒரு அன்பியத்திலேருந்து ஒருவரும் இன்னொரு அன்பியத்திலேருந்து ஒருவருமாக கலந்து கொண்டால் ஒரு 3 அன்பியத்திலேருந்து மறுபடியும் ஒவ்வொரு ஆள் எடுத்துக்கோங்க, சரிதானா? அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பிரித்து போடும்போது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதா நான் சொல்ல வர்றது? புரியலையோ? ஒரு மொத்தத்தில் 5 குழு. 5 குழுவில் ஒரு குழுவுக்கு 10 பேர் இருக்கணும். இப்போ ஒவ்வொரு குழுவிலையும் 9 பேர் தான் இருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து மொத்தத்தில் 16 அன்பியம். நம்ம 15 அன்பியத்துக்கு பிரித்து போடும்போது வந்து 9 பேராக சரியாக வந்துடும், சரிதானா? அது போக மீதி உள்ளதுக்கு வந்து ஒவ்வொரு அன்பியத்திலேருந்து ஒவ்வொரு ஆள் எடுத்து நம்ம சேர்த்துக்கிடணும். அதனால் ஒவ்வொரு அன்பியத்திலேருந்து ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா எடுத்து உதவி செய்யுங்க. ஒரு அன்பியத்திலேருந்து 3 பேர் இருப்பாங்க இல்லையா? அந்த அன்பியத்திலேருந்து ஒவ்வொருத்தரும் நம்ம அவங்கள ஒவ்வொரு ஆளை மட்டும் தனியாக எடுத்துக்கிடுவோம், சரியா? அதற்கேற்றாற் போல் தயாரிப்பு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த வாரம் மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை நம்முடைய ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி. அதில் குறிப்பாக ஆண்டவர் இயேசு, ஜீசஸ் வாக் என்று சொல்வோம், நற்கருணை ஆண்டவரை உங்களுடைய மத்தியில் எடுத்து வந்து ஆராதனை செய்யப்படுகிற நிகழ்வாக இருக்கும். மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை மாதா கவியில் திருப்பலி நடைபெறும். அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல திருப்பலி நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு ஒரு வாரம் மறைமாவட்ட அருட்தந்தையர்களுக்கு தியானம் மதுரையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அடுத்த வாரம் முழுக்க நமது ஆலயத்தில் திருப்பலி இருக்காது. அதன் பிறகுதான் அது பிறகு வழக்கம் போல சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் திருப்பலி நடைபெறும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இன்னொரு அறிவிப்பு, அன்பிய பொறுப்பாளர்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருந்தேன். அவங்களுடைய அன்பியத்தை பற்றிய அறிக்கையாக ஒவ்வொரு பக்கம் அல்லது 2 பக்கம் எழுதி தரணும்னு சொல்லியிருக்கிறேன். சொல்லி நாளாச்சு. நாளை மறுநாளைக்குள்ளாக கொடுத்து உதவும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 2 அன்பியம் கொடுத்துருக்குறாங்க, மீதி அன்பியங்கள் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித தெரசா தம்மையே உமக்கு அர்ப்பணித்து எல்லாரும் உமது இரக்கத்தை பெற்றிட ஆர்வம் கொண்டிருந்தார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவால் அதே அன்பின் ஆற்றல் எங்களிடம் பற்றி எறிய செய்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. ஆயிரம் அதிசயங்கள் அனுதினம் மாற்றிடும் தூயவரே, ஆவலாயும் துணை நாடி வந்தோ அடியவர் எமை தினம் ஆதரிப்பே. பதுவையில் பணியினை புரிந்தவரே, பரமனின் அன்பில் உயர்ந்தவரே, புதுமைகள் புரியும் புண்ணியரே, போற்றினோம் எங்கள் காவலரே. கேட்பதை கேட்க யாம் மறந்தாலும் கொடுப்பதை கொடுக்க நீர் மறப்பதில்லை. கேட்பதை மறுப்பது இல்லை என்றோ, கேட்கும் முன் வழங்கும் வள்ளலென்றோ. இயேசு
இயேசுவைவும் திரு கரங்களிலே ஏந்திடும் பெருமை பெற்றவரே, இயேசுவின் அருளை எங்களுக்காய் எந்நாளும் வேண்டிடும் அந்தோணியாரே. ஆயிரம் ஆயிரம் அதிசயங்கள் அனுதினமாற்றிடும் தூயவரே, ஆவலாயும் துணை நாடி வந்தோம். அடியவர் எமை தினம் ஆதரிப்பீர், பதுவையில் பணியினை புரிந்தவரே, பரமனே